ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசப்பா தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் பிரசங்கத்திற்கு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவர் ஆகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் நம்மோடு கூட ஏசப்பா பேச போகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நான் என்ன செய்ய போகிறேன் உங்கள் வாழ்க்கையிலன்னு சொல்லி, இந்த வருஷத்தில் என்னெல்லாம் செய்ய நான் விரும்புகிறேன் உங்கள் குடும்பத்தில், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், உன்னுடைய எல்லைகளில், உன் வேலைகளில் நான் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்மோடு கூட ஆண்டவர் பகிர்ந்து கொள்ள போகிறார். பிரசங்கத்துக்கு தலைப்பு உன்னதமான தேவ ஆசீர்வாதம். உன்னதமான தேவ ஆசீர்வாதங்கிற தலைப்பில் நாம் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னத தேவன் அப்படிங்கிற நாமம் இருக்குது அவருக்கு. அந்த நாமம் பயங்கரமான நாமம். அந்த நாமம்னா ஆண்டவருக்கு ஒரு பேர் உன்னத தேவன் ஒரு பேர் இருக்குது. அப்படின்னு அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா, அவரை மிஞ்சி அவருக்கு மேலே எந்த சக்தியும் இல்லை, எந்த வல்லமையும் இல்லை, எந்த அதிகாரம் இல்லை, எந்த ஆண்டவரும் இல்லை, எந்த கடவுளும் இல்லை, எந்த தேவ தூதர்களும் இல்லை. அவருக்கு மேலே ஒன்று இல்லவே இல்லை என்று அர்த்தம். அதுதான் உன்னத தேவன், உன்னதமான தேவன். அப்படின்னா அவருக்கு மேலே ஒன்று இல்லவே இல்லை என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா. அப்போ இங்க உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம்னு சொன்னா, அந்த ஆசீர்வாதத்துக்கு மிஞ்சி இந்த உலகத்தில், இந்த பூமியில வேற ஒரு ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. வேற ஒரு அருள், வேற ஒரு கிருபை, வேற ஒரு நல்லது, அதை தாண்டின ஒரு நல்லது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அது எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்குதான். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த பூமியில இருக்கிற அத்தனை நன்மைகளையும், அத்தனை ஆசீர்வாதமும், அத்தனை பாக்கியங்களும், அத்தனை சந்தோஷமும், அத்தனை ஆச்சரியமானவைகளும் நான் உனக்கு தருவேன் இந்த வருஷத்துலன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இந்த உன்னதமான தேவன், இந்த உன்னதமான கடவுள், இந்த உன்னதமான ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் வானத்தை உண்டாக்கினவர், இவர் தான் பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கினவர். வானத்திலையும் வானத்தில் உள்ள எல்லாத்தையும் உண்டாக்குன ஆண்டவர் இவர். பூமியும் பூமியில் உள்ள எல்லாத்தையும் உண்டாக்குன உன்னதமான தேவன் இவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, வானம் இல்லாம சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரம் இல்லை, கோள்கள் இல்லை, ஆகாய மண்டலங்கள் எதுவுமே இல்லை. பூமி இல்லாம பூமியில கடல் இல்லை, உயிரினங்கள் இல்லை, மிருகஜீவன்கள் இல்லை, காடு மலை இல்லை, மரம் செடி கொடி இல்லை, மனிதர்களும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர்னா என்ன அர்த்தம்? அவர் இல்லாம எதுவுமே இல்லை. எல்லாமே அவர்கிட்ட இருந்து வந்துச்சான், எல்லாமே அவர் தான் உண்டாக்குனாராம். அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, வானத்தையும் உண்டாக்குனது நான் தான், பூமியும் உண்டாக்குனது நான் தான், எல்லாமே உண்டாக்குன ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றேன், உனக்கு இல்லாதது, உனக்கு கிடைக்காதது, உனக்கு நடக்காதது எதுவுமே இருக்காது. எல்லாமே உனக்கு கிடைக்க பண்ணுவார் இந்த வருடத்துல. எல்லாம் கைகூடி வர பண்ணுவார். எல்லா நல்லதும் உன்னை தேடி வரும். எல்லா நன்மைகளும் உனக்கு வந்து நடக்கும், உனக்கு வந்து கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். முதல்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அழிந்து போனதையும் இழந்து போனதையும் ஆண்டவர் திரும்ப புதுசா கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த 2025
ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் வியாதியோடு இருந்திருக்கலாம், கண்ணீரோடு இருந்திருக்கலாம், கடல்ல இருந்திருக்கலாம், நிறைய காரியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ஏசப்பா பிள்ளைகளா ஆண்டவரை தேடி வந்தது நிமித்தம் உங்களுக்கு நிறைய பண இழப்பு வந்திருக்கலாம், வேலையை கூட இல்லாமல் போயிருக்கலாம், நீங்கள் இதனால் வேலையை கூட இழந்திருக்கலாம், இதனால் நிறையா உங்களுக்கு கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ ஆண்டவருக்காக அவரை நம்பி வந்தது நிமித்தம், அவர் தேடின நிமித்தம், உறவுகள் கடந்த நாட்களில் நம்ம கேட்ட மாதிரி உறவுகள் கைவிட்டுரும், குடும்பங்கள் எதிராக மாறும். ஆண்டவரை நம்பி வந்ததுனாலே ஆமாம் பொருளாதாரத்தில் கஷ்டம், பண கஷ்டம் வந்திருக்கும், எல்லாம் என்ன சரி ஏளனமாக கிண்டலாக கேலியாக பேசியிருக்கலாம். அதனால் நிறைய வேதனை நிந்தையும் அவமானமும் வந்திருக்கும். அதனால் மனசு உடைஞ்சு போய் நீங்கள் அழுதுருக்கலாம். தேவையில்லாமல் எல்லாரும் உங்களை பகைக்கலாம். ஏசப்பாவை நம்பி வந்தது நிமித்தம் அப்புறம் சரீரத்தில் இதை நினச்சி அழுது புலம்பி உடம்புலையும் வியாதி, மனசுலையும் வலி வேதனை, இப்படி எல்லாத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்திருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பேன். திருப்பி கொடுக்கும்போது எல்லாம் புதுமையாக்கி நீ இழந்த ஒரு காசை கூட ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். நீ எத்தனை கண்ணீரை வடிச்சியோ, ₹1 காசாக இருந்தாலும் அது திருப்பி கொடுப்பார். அதுக்கு மேலே தான் கொடுப்பாரே தவிர அதுக்கு குறைச்சி உனக்கு தர அவர் விடவே மாட்டார். நீ வடித்து எதுக்கெல்லாம் இது போன வருஷம் வரைக்கும் எதுக்கெல்லாம் அழுதிங்களோ, எதுக்கெல்லாம் கண்ணீர் வடிச்சிங்களோ, எதுக்கெல்லாம் ஏங்கி புலம்புனீங்களோ, அந்த கண்ணீருக்கு 1000 மடங்கு பலனை இந்த வருடத்திலே திருப்பி தருவார். எதுக்காகலாம் நீங்க அழுதிங்களோ, இது கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இது இருந்தா நல்லா இருந்திருக்கும், இது நடந்தா நல்லா இருக்குமே, ஆண்டவரே கடவுளே இப்படி இருக்கிறனே இயேசுவேன்னு சொன்னீங்களோ, அது எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த வருடத்துல எல்லாத்தையும் கர்த்தர் திருப்பி தர விரும்புகிறார். 1000 மடங்கு திருப்பி தர விரும்புகிறார். அதை நீ ஒன்று இழந்து போக மாட்டே. இது இருந்தா நல்லா இருந்திருப்பேன், அது மட்டும் இருந்தா நல்லா இருந்திருக்கும் சொன்னீங்களே, அதை விட மேல உங்களுக்கு ஆண்டவர் தர விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் இது ஆண்டவரால முடியுமா, இது நடக்குமா, இது கிடைக்குமா, காலம் கடந்துருச்சு, வயசு ஆகி போச்சு, சரீரத்துல வியாதி பலவினோம், இனி என்னால என்ன செய்ய முடியும், இனி என்ன இருக்குதுங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சே, ஆண்டவரால இனி என்ன முடியுங்க, இனி பேசி நினைச்சு எந்த புண்ணியமும் இல்லை, அதை நினைக்க கூட வேண்டான்னு நீங்க தூக்கி எரிஞ்ச, நீங்க மறந்து போன, நீங்க அழுது புலம்பி தூக்கி எரிஞ்சு மறந்து விட்டதையும், நீ நினைச்சதையும், நீ வேண்டினதையும், நீ அழுததையும், நீ இதுக்கு மேல அவ்வளவுதான் காலம் தாண்டி போச்சுன்னு நினைச்சதையும் ஆண்டவர் திரும்ப வெளியில கொண்டு வருவார். திரும்ப கர்த்தர் செஞ்சு முடிப்பாரு. என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லவே இல்லைன்னு ஆண்டவர் நிரூபிச்சு காண்பிப்பாரு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி என்னால செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் உண்டாக்குனவர், எல்லாத்தையும் படைச்சவர், எல்லாத்தையும் கொடுத்தவர், எல்லாத்தையும் ஆளுகிறவர், எல்லா சக்திகளும் மேல, எல்லா வல்லமைக்கும் மேல, எல்லாத்துக்கும் மேல நானு உனக்கு நான் நிரூபிச்சு காண்பிப்பேன் ஆண்டவர் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பழசா இல்ல, புதுசா, புதுசா உனக்கு பிரஸ்ஸா எல்லாத்தையும் உருவாக்கி கொடுப்பார். அதனால நீங்க கலங்க வேண்டாம். இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க, இப்ப இருக்கிற மனிதர்களை நீங்க பார்க்காதீங்க, உங்களை நீங்க பார்க்கறத விடுங்க. ஒருத்தர் இருக்கிறார், உங்களுக்காக எதையும் செய்ய அவரால் முடியும். அவர் தான் உங்க அப்பா, அவர் தான் நம்ம அப்பா, அவர் தான் ஏசப்பா. அவரால் செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு அழுதுகிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு அழுதுங்க, ஆண்டவர் சொல்லாரு, இந்த அழுக எதற்காக நீங்க அழுதுங்களோ, எதற்காக ஏங்குனீங்களோ, எதற்காக கதறினீங்களோ, அதற்காக இனி நீங்க அழமாட்டீங்க. அது உங்களிடமாய் வந்தாயிற்று. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க எதுக்கு ஏங்கி தவிச்சு அழுது புலம்பி ஏங்கி ஆண்டவரே ஏசப்பா 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 ஏசப்பான்னு கதறினீங்களோ, அதுக்கு ஆண்டவர் ஆமை ஸ்தோத்திரம் இப்ப வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அதிசயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது உன் கையில வரும்பொழுது, அது உன் கையில தவழும் போது, அது உன் கையில கிடைக்கும் போது, அது உன் வாழ்க்கையில வரும்பொழுது, நீ வந்து இந்த ஆலயத்துல இங்கதான் அழுதேன், இங்கதான் புலம்புனேன், இங்கதான் கண்ணீர் வடிச்சேன், இதே இடத்துல ஆண்டவரே பாருங்க
அது வந்துருச்சு, அது கிடைச்சிருச்சு. அது பணமோ, அது பொருளோ, அது வேலையோ, அது ஊழியமோ, அது அபிஷேகமோ, அது தரிசனமோ, அது வல்லமையோ, அது வரமோ, அது பிள்ளைகளோ, அது ஜனமோ, அது எதுவா இருந்தாலும் சரி உன் கையில உன்கிட்ட வந்து நிற்கும். அல்லேலூயா. ஆமே. நீ வந்து நிற்ப, இதே இடத்துல நிற்ப. அன்னைக்கு எதுவும் இல்லைன்னு சொன்ன அன்னைக்கு சொல்லுவேன், எல்லாமே என்கிட்ட இருக்குது, எனக்கு ஒரு குறை இல்லைன்னு சொல்லுவேன். வீடு இருக்குது, காடு இருக்குது, தோட்டம் இருக்குது, துறவு இருக்குது, சொந்தம் இருக்குது, உறவு இருக்குது, விட்டு போன எல்லாமே ஏன் பின்னாடி இன்னைக்கு நிக்குதுன்னு சொல்லுவீங்க. விட்டு போன எல்லாம் உங்களை தேடி வரும். நீ ஆகாது, முடியாது, நடக்காது, நீ எல்லாம் பிரயோஜனம் இல்லை, ஒண்ணுக்கும் இல்லைன்னு சொன்னவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு நீங்க இல்லைன்னா நாங்க இந்த அளவு இருந்திருக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. நீங்க ஏன் என் குடும்பத்துல வந்து பிறந்தீங்க, என் குடும்பத்துல நீ ஏன் வந்து பிறந்த, உன்னால எங்களுக்கு தலைவலி, உன்னால எங்களுக்கு அவமானம், உன்னால எங்களுக்கு வேதனை, உன்னால தான் எங்கள் குடும்பமே சின்ன நம்ம ஆயிப்போச்சுன்னு உங்களை பார்த்து உங்கள் குடும்பம் சொல்லியிருக்கலாம், பெற்றவங்க சொல்லியிருக்கலாம், பிள்ளைங்க சொல்லியிருக்கலாம், உறவு சொல்லியிருக்கலாம், உடன் பிறந்தவங்க கூட சொல்லியிருக்கலாம். இனி சொல்லுவாங்க, இவனால் இவளால் இவங்களால தான் நாங்கள் தலைநிமிர்ந்து இருக்கிறோம், இன்னைக்கு நாங்கள் பெரிய ஆளாக இருக்கிறோம், இன்னைக்கு ஒரு கௌரவத்தோடு இருக்கிறோன்னு உன்னைய வச்சு சொல்லுவாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. எழுதி வச்சுக்கோ, இந்த 2025 உன்னை பார்த்து தலை முடிஞ்சு அவமானப்படுத்தி தலையை துலுக்கி தாரி துப்பி வேதனையா பேசுறவங்க சொல்லுவாங்க, இவங்களால தான் தலை நிமிர்ந்து நடக்கிறோம்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்திலேயே சொல்லுவாங்க. கஷ்டத்துல இருந்த உதவி செஞ்சாங்க, கண்ணீர்ல இருந்த கண்ணீரை தொடச்சாங்க, எதுவும் இல்லைன்னு அழுதேன், எனக்கு தோள் கொடுத்தாங்க, எனக்கு உதவி செஞ்சாங்க. அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் அழிந்து போன எல்லாத்தையும் திரும்ப கொடுப்பார். இழந்து போன எல்லாத்தையும் புதுசா உங்க கையில ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னு சொன்னா, ஆபிரகாம் 24 வருடமா பிள்ளை இல்லாமல் இருந்தான். இந்த ஆபிரகாம் இங்கு மெல்கிசேதேக் என்கிற ஊழியக்காரன் மூலம் ஆண்டவர் பேசுறார். என்னை போல ஒரு ஊழியக்காரன் மூலம் ஆபிரகாம்கிட்ட பேசுறார். பேசும்போது தான் சொல்றாரு பாருங்க, அவர் சொல்லும்போது, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவதாக சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார். ஏன் உன்னதமான தேவன் அவர் சொன்னாரு? ஏன் உன்னதமான தேவன்? பாருங்க, இந்த 18வது வசனத்திலேயே உன்னதமான தேவன் வரும், 19வது வசனத்திலும் உன்னதமான தேவன் அப்படின்னு வரும், 20வது வசனத்திலும் உன்னதமான தேவன் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னதமான ஊழியக்காரன் மூலம் நான் இன்னைக்கு உன்கிட்ட நேரடியா பேசுறேன். இந்த ஊழியக்காரனை நான் தான் அனுப்பி வச்சேன், உன்னை இங்க நான் தான் கொண்டு வந்தேன், அவன் மூலம் நான் பேசுறேன். எல்லாத்துக்கும் மிஞ்சின, எல்லாத்துக்கும் மேலான ஆண்டவர் நான் சொல்றேன். மெல்கிசேதேக்கிற ஊழியக்காரன் அன்னைக்கு அனுப்புனது போல ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு என்னை என் வாயின் மூலம் உங்ககிட்ட சொல்லும்படி சொல்றாரு. இந்த பூமியில உனக்கு கிடைக்காத நடக்காத நல்லது இருக்காது, நீ அனுபவிக்காத நன்மைகள் இந்த பூமியில இருக்கவே இருக்காது, எல்லாத்திலும் நிறைவாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, இங்க அந்த ஊழியக்காரன் மூலம் அனுப்பி சொல்றாரு. ஆபிரகாம் என்கிற தேவ மனிதன் ஆண்டவர் சொன்னார், தன் சொந்த தேசத்தை விட்டுட்டு, ஊரை விட்டு, நாட்டை விட்டுட்டு, நான் உனக்கு ஒரு ஊரை காண்பிப்பேன், ஒரு நாட்டை காண்பிப்பேன், நீ போய்கிட்டே இரு, இந்த ஊரு தான் அப்படி சொன்னா நீ அங்கேயே என்ன செஞ்சிரு இரு, உன் சொந்த பந்த ஜனங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வானா. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார், இங்க வர்றாரு. இந்த ஊரு தான், இந்த நாட்டில் தான் நீ இருன்னு சொன்னார். அந்த நாட்டில் அப்படியே இருக்கிறாரு. அந்த நாட்களில் அங்கே இருக்கும் பொழுது ஆண்டவர் ஊழியக்காரனோட சொல்றாரு, உன் சரீரம் செத்து போயிருக்கலாம், உன் மனைவியுடைய சரீரம் செத்து போச்சு. ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்றாங்க, அவருடைய மனைவிக்கு கற்ப பையே இல்லாம இருந்துச்சான். சாராள் அம்மாவுக்கு கற்ப பையே இல்லை. ஆனா அவங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு நான் பையனை தருவேங்கிறாரு. 99 வயசாயிடுச்சு இவருக்கு, உனக்கு ஒரு ஆண் பையனை தருவேன் அப்படிங்கிறாரு. இந்த அம்மாவுக்கு 89 வயசாயிடுச்சு. இப்போ ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே, இது எப்படி கற்பப்பையே இல்லாத ஒருத்திக்கு கற்பப்பைய உருவாக்கி 100 வயசு ஆக போற வயசான தாத்தாவுக்கு பலனையும் சக்தியும் நீங்க கொடுத்து எப்படி ஒரு குமாரனை உருவாக்க முடியும்? எப்படி உண்மைக்கே கற்பப்பை இல்லாதவங்களுக்கு இப்படி உருவாக்க முடியுமா? அப்படி ஒரு சில நேரத்தில் நான் ஜெபம் பண்ணி, எப்படி ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது
கடந்த நாட்களில் ஒரு சாட்சியை கேட்டேன். ஆந்திராவில் வல்லமையாக ஊழிசர் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு அம்மாவுக்கு வயிற்றில் கர்ப்பப்பையில் கட்டி, அதாவது அந்த கட்டி பார்த்துட்டு அது கேன்சர் கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லி கர்ப்பப்பையை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த அம்மா மறுபடி பார்த்தா அந்த கர்ப்பப்பையில் இருந்த கட்டியும் கர்ப்பப்பையும் சேர்த்து நரம்பு எல்லாத்தையும் அந்த குழாயெல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க. மறுபடியும் இந்த கேன்சர் பரவி உடம்பு உள்ள பரவி இருக்குது. கேன்சர்னா குணமாக்க முடியாத கொடூரமான வியாதி, உயிரை எடுக்கிற வியாதி. அப்போ அந்த ஊழியக்கார்ட்ட போய் சொல்லி, இந்த மாதிரி நாங்கள் பாம்பே போகிறோம், அங்கே போய் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம், இந்த கேன்சருக்காக உடம்பெல்லாம் பரவிச்சு, ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம் அதனால் உங்ககிட்ட ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. ஜெபம் பண்ணும் போதே ஒரு பயங்கர வல்லமை இறங்குச்சு. அப்போது ஆவியானவர் ஆண்டவர் உள்ளுக்கு வந்து உணர்த்துறாரு, இவங்க நல்லா ஆயிடுச்சு, கேன்சர் எல்லாம் இல்லைன்னு சொல்லணுன்னே ஊழியக்காரர் சொன்னார், உனக்கு ஒன்றுமே இல்லை, நல்லா ஆயிடுச்சு சொன்னேன். இருந்தாலும் சரிங்க நல்லா ஆயிடுச்சுன்னா சரிங்கன்னு சொல்லிட்டு என்ன ஒன்று, நாங்கள் பெரிய டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கிறோம், வர சொல்லிக்கிறாங்க இத்தனாம் தேதி, அதனால் ஒரு வாட்டி நாங்கள் அவரையும் போய் பார்த்துட்டு வந்துடும்னு சொல்லி பாம்பேக்கு கிளம்பி போய் செக்அப் பண்ணி பார்த்தா இங்கே கர்ப்பப்பையும் அந்த கேன்சர் கட்டியும் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணவர், முதல்ல பண்ணவர் இந்த பாம்பேக்கு தான் போங்க இது ட்ரீட்மெண்ட் சொன்னவர், அனுப்பி கொடுக்குற அந்த டாக்டர் போய் பார்த்தா அவர் எல்லாம் எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு அறிகுறி, ஒரு புள்ளி அளவு கூட இல்லையே. உனக்கு யாருமா கேன்சர்னு சொன்னால் உன் கர்ப்பப்பையை யாருமா, எந்த டாக்டருமா அப்படி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டான், யாருமா அப்படி பண்ணது அப்படி கேட்டால் இவங்க உடனே அந்த டாக்டர் ஃபோன் பண்ணி, இந்த டாக்டர் தான் பேசுங்கன்னா பாருங்கள், நான் ரிப்போர்ட்டை வேணா அனுப்பி தாரேன்னு ஃபோன் மூலமாக அந்த ரிப்போர்ட்டு, அந்த படம் எடுத்தது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து, எக்ஸ்ரே எடுத்து, ஸ்கேன் எடுத்தாலும் எல்லாம் அனுப்பி கொடுத்தா, ஆமாம் கேன்சர் இருக்குது, ஆமாம் இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு ஒன்னே, உங்களுக்கு ஒரு மாத்திரை கூட கொடுக்க மாட்டேன் போங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு அனுப்பி விட்டாங்க. திரும்ப அந்த அம்மாவும் அந்த கணவரும் இவங்க வந்தாங்க. வந்துட்டு அப்போ அந்த ஊழியக்காரை பார்த்து, நீங்கள் சொன்ன மாதிரியே ஒன்றுமே இல்லைங்கய்யா, ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு, அற்புதம் செஞ்சுட்டாரு, ஒரு அதிசயம் செஞ்சு என் உயிரை கொடுத்துட்டாரு திரும்பன்னு கேட்டதுக்கு ஆண்டவர் சொன்னால் மறுபடியும் உங்களுக்கு ஜெபம் பண்ணு அப்படின்னு ஏசப்பா சொன்னார் அந்த ஊழியக்காரர்கிட்ட, பெரிய ஊழியக்கார்ட்ட. அந்த ஊழியக்கார் வாங்காமல் உங்களுக்கு ஏசப்பா ஜெபம் பண்ண சொல்கிறாரு, ஒரு ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, இவளுக்கு புது கர்ப்பப்பை குழாயும் உருவாக்கி, கர்ப்பப்பையும் நான் புதுசாக உருவாக்குறேன், நீ ஜெபம் பண்ணும்போது உருவாக்குவேன், உருவாக்கி இவங்களுக்கு ஒரு ஆண் பையனை கொடுப்பேன், அந்த பையனுக்கு சாமுவேல் தினகரன்னு நீ பேர் வைக்க சொல்லு உங்களுக்கு சொல்லி தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி விட்டேன். ஜெபம் பண்ணி விட்ட உடனே இவங்களும் சரின்னு போயிட்டாங்க. ஆண்டர்த்தனா அது எப்படி அப்படின்ட்டு நினச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. சோத்திரம் சொல்லிட்டு ஆண்டவருக்கு நடின்னு போயிட்டாங்க. வந்தானே பெண்களுக்கு உண்டாகிற அந்த காரியங்கள் இவங்களுக்கு கர்ப்பப்பை இருந்தால் அது கர்ப்பப்பை எடுத்துட்டா எதுவுமே நடக்காது. ஆனால் அவங்களுக்கு மறுபடியும் பெண்களுக்கு நம்ம சுதந்திரம் உண்டாகிறது அவங்களுக்கு உண்டானது உடனே டாக்டர் போய் சொன்னால், இல்லை ஆப்ரேஷன் பண்ணது எதோ சிக்கலோ பிரச்சனை ஆகிப்போச்சு, அதனால தான் உங்களுக்கு பிளட்டு லீக் ஆகுமோ என்னன்னு தெரியல, ஆனால் இது அது இல்லைன்னு சொன்னோன்னே உடனே அங்கே ஸ்கேன் எடுத்து எல்லாம் பார்த்தா அங்கே முழுவதும் ஒரு குறை இல்லாத கர்ப்பப்பை குழாயும் இருந்துச்சு. அந்த ஸ்கேனில், அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டில் அந்த கர்ப்பப்பையும் புதிதாய் அற்புதமானதாய் இளம் வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிற மாதிரி அற்புதமாய் அங்கே இருக்கிற பார்த்து அந்த டாக்டரே நடுங்க ஆரம்பித்து விட்டார். அதோடு கூட இல்லை, ஒரு வருடத்தில் கர்த்தர் ஒரு ஆண் பையனை கொடுத்து அந்த பையனுக்கு சாமுவேல் தினகரன்னு பேர் வச்சு அந்த குடும்பம் இன்று ஏசப்பாவுக்காக என்ன மாதிரி ஒரு ஊழியக்காரங்களா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆந்திராவில். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட எது இல்லையோ அதை நான் புதுசாக உருவாக்குவேன் ஆண்டவர் சொல்கிறார். எதை நீ இழந்துட்டியோ அதை திரும்பவும் புதிதாக்கி கொடுப்பேன். எது உனக்கு இல்லையோ அதை நானே உனக்கு தருவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், ஒன்றத்தையும் குறித்து கவலைப்படாத, என் மேலே பாரத்தை வச்சிருன்னு சொல்கிறாரு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமான் நீ உன்னை ஒரு நாளும் தள்ளாட விடவே மாட்டார். உன் கால் இனி தள்ளாடாது, உன் தலை இனி குனியாது. நீ வெட்கப்படுவதில்லை, உன் முகம் செத்து போவதில்லை, நீ கூனி குறுவது இல்லை, நீ கையேந்தி நிற்பது இல்லை, நீ கண்ணீர் வடிப்பது இல்லை, நீ யாருக்கும் முன்னாடி நீ மண்டி இடுவது இல்லை, நீ
மண்டியிடுவது இல்ல. இனி யாருக்கு முன்னாடி நீ புலம்ப மாட்ட, நீ யாருக்கு முன்னாடி நீ அழ மாட்ட, நீ யாருக்கு முன்னாடி நீ அவமானப்படவே மாட்டேன்னு இயேசப்பா சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா. ஆமா, பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இனி எதெல்லாம் உன் வாழ்க்கையில செய்யணுமோ, இந்த 24 வருஷத்துல ஆபிரகாமுக்கு எதெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் ஆண்டவர் புதுசா மாத்தி கொடுத்தார். 100 வயசுல ஒரு ஆண் பையனையும் கொடுத்தார். எல்லாத்தையும் அவனை ஆசீர்வதி, இழந்து போன எல்லாத்தையும் கோடி மடங்காய் அவர் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சு. ஆண்டவர் சொல்றார், நான் சொல்றேன், நான் உனக்காக எல்லாத்தையும் செய்யற ஆண்டவர் அவர். ரெண்டாவது காரியம், இப்போ உன் கையில இருக்கிறது பணமோ சொத்தோ உறவோ வீடோ காடோ எதுவோ உன் கையில இருக்கிறத அழிய விட மாட்டார். வியாதி இருக்குது, அதனால என் கணவன் இழந்துருவேன், என் மனைவி இழந்துருவேன், என் பிள்ளை இழந்துருவேன், என் புருஷன் இழந்துருவேன், என் தகப்பன் இழந்துருவேன், என் தாய் இழந்துருவேன் வியாதியினால அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கிடையாது. நீங்க இருக்கிறத இழக்க விட மாட்டார் ஆண்டவர். வியாதி கொண்டு போக விட மாட்டார், வறுமை உன்னை அழிக்க விட மாட்டார். ஆமா, உன்கிட்ட இருக்கிறது எதுவோ அதை ஆண்டவர் காப்பாற்றுவார், அதை பல மடங்கு பெருக செய்வார். நன்மையானதை பெருக செய்வார், தீமையானதை கர்த்தர் மாற்றி போடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வியாதி கொண்டு போகாது, ஆமை சொல்ற கஷ்டம் உன்னை கொண்டு போகாது, பலவீனம் உன்னை கொண்டு போகாது. உன்கிட்ட இருக்கிற நன்மையை ஆண்டவர் பெருக செய்வார். உன் கையில் இருக்கிறது நன்மையான காரியம் நடக்கும். உன் பிள்ளைய நீ இழந்து போக மாட்டேன், உன் கணவர் இழந்து போக மாட்டேன், உன் தாய் தகப்பனை இழந்து போக மாட்டேன், உன்னுடைய உறவை இழந்து போக மாட்டேன், உன் பேர் புகழ் இழந்து போக மாட்டேன். உன்னை கொண்டு போகலாம்னு, உன்னை வேதனைப்படுத்தலாம்னு, உன்னை கண்ணீர் வடிக்கலாம்னு, உனக்குள்ளதெல்லாம் எடுக்கலாம்னு பிசாசு எத்தனை பண்ணி கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் தரிசனம், உன் அழைப்பு, உன் அபிஷேகம், உன்னுடைய சகல நன்மையும் அவர் இழக்கவே விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது என் கையில இருக்குது. என் கையில இருந்து ஒருவனும் உன்னை பறித்து கொள்ள முடியாதுங்கிறாரு. என் கையில இருந்து உன்னை எவனும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றாரு. என் கையில இருந்து உன்னை எவனும் கீழே தள்ள முடியாதுன்னு சொல்றாரு. என் கையில இருந்து ஒருத்தர் உன்னை பிடுங்க முடியாது. எந்த சக்தியோ வல்லமையோ செய்வனையோ மாந்திரிகமோ பிலிஸ்திரிய கட்டுகளோ ஏவல்களோ வியாதிகளோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ மனுஷனுடைய வார்த்தைகளோ எதுவும் உன்னை பிடுங்க முடியாது. எவனும் உன்னை பிடுங்க முடியாது. எந்த சக்தி என்னை உன்னை பறிக்க முடியாது. நீ பயப்பட வேண்டாம். உன் பிள்ளைகளும் எல்லாரையும் என் கரத்துல இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் எதிர்காலம் என் கையில் இருக்குது, நீ பயப்பட வேண்டாம். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென், சோதரம். ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். ஆட்டுக்குட்டி அவர் பார்த்துக் கொள்ளுவார். ஆபிரகாம் 100 வயசுல குழந்தை பிறந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த பையன் குறிப்பிட்ட அளவு வளர்றான். அப்புறம் ஒரு நாளைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த பையன்தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவன் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான். ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரம் போக ஆரம்பிக்கிறான். அவர் கொடுத்த வேலை, அவர் கொடுத்த ஆசீர்வாதம், அவர் கொடுத்த குழந்தை, அவர் கொடுத்த பேரு புகழ், அவர் கொடுத்த பணம், அவர் கொடுத்த சொத்து, அவர் கொடுத்த வீடு, அவர் கொடுத்த தோட்டம், இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நாம என்ன பண்றோம்னா, இப்போ எது மேல போய் நம்பிக்கை வச்சிடறோம்? இப்போ பணங்காசு வந்துருச்சு, பேர் புகழ் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சுன்னா நம்மளை தேடி எல்லாம் என்ன செய்ய, உறவு வந்துடும், சொந்தம் வந்துடும், நண்பர் வந்துடுவாங்க, எல்லாரும் நம்மளை தேடி வந்துடுவாங்க. நம்மளை தேடி வரும் பொழுது இப்போ நாம் ஜனங்களை பார்ப்போம், நாம் பணத்தை பார்ப்போம், நாம் வேலையை பார்ப்போம், நாம் பிள்ளைகளை பார்ப்போம், நாம் உறவை பார்த்துக்கிட்டு இப்போ யாரை ஒதுக்க ஆரம்பிச்சிருவோம்? எல்லாத்தையும் கொடுத்தேன் ஏசப்பாவை. இங்கே ஆபிரகாம்கிட்ட ஒரு பரீட்சை வைக்கிறார். ஆண்டு சொல்ல, ஒரே பையன், 100 வயசுல பிறந்த ஒரே பையனை கொண்டு வா, நான் காமிக்கிற இடத்துல அவனை பலியிடு அப்படி சொல்றாரு. இவரும் வர்றாரு, அந்த ஒன்று இருக்கிறாரு. அப்போ பையன் கேட்குற, எல்லாமே இருக்குப்பா, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் பலி செலுத்திற்கான ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டால் அவர் சொல்றாரு, ஆட்டுக்குட்டி யார் தருவா? ஆண்டவர் தருவார். யார் தருவாருங்க? ஆண்டவர் சொல்லுக்கிற, உன் பிள்ளைய பழி செலுத்துன்னு சொல்றாரு. அந்த பையனும் என்ன செய்யறான், விறகுகளை சுமந்துக்கிட்டு மலையில மேட்டில் ஏறுகிறவன் சொல்றான், நெருப்பு இருக்குது, பந்தம் இருக்குது, விறகு இருக்குது, எல்லாம் இருக்குது, என்ன ஆட்டுக்குட்டியை மட்டும் காணுமேனு கேட்குற அளவுக்கு அவன் விவரமுள்ள பையனா இருக்கிறான். ஆண்டவர் உன் பையனை போய் பழி செலுத்துங்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு, இல்லப்பா, ஆட்டுக்குட்டி யார் தருவான்னு சொல்றாரு,
கர்த்தர் கொடுப்பாரு, ஆண்டவர் தருவாருப்பா, நீ ஏன் கவலைப்படுற? நீ விறகு சுமந்துக்கிட்டு வா, நான் நெருப்பு எடுத்துக்கிட்டு வாரேன். ஆண்டவர் எதை கொடுப்பாரு? ஆட்டு குட்டியை தருவாரு. நான் ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். கொண்டு போகிறான், பலிபீடத்தை கட்டு கல்லில் அடுக்கி மேடை மாதிரி செஞ்சு விறகுகளை அடுக்கி ஒரே பிள்ளை. ஏன்னா இப்போ அந்த பிள்ளை தான் உலகம்னு மாறிட்டான். 100 வயசு வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்துட்டு இப்போ கொடுத்த உடனே நிறைய பேர் ரொம்ப காலம் குழந்தை இல்லாதவங்க என்ன செய்கிறாங்கன்னா, குழந்தை கிடச்சோடனே எல்லாமே என் குழந்தை தான்பாங்க. அந்த குழந்தை என்ன சொன்னாலும் இவங்க கேட்பாங்க. அந்த பிள்ளைக்காக எதையும் செய்வாங்க. அந்த பிள்ளைங்க எது கேட்டாலும் தருவாங்க. அந்த பிள்ளைக்காக சர்ச்சை விட்டுருவாங்க, ஆண்டவர் விட்டுருவாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு கூட இருக்க தயாராகிடுவாங்க. இந்த ஆபிரகாம் கூட ஒருவேளை அந்த பையன் மேலே அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வச்சுட்டாரோ, பரீட்சை வைக்கிறாரு. அந்த பையன் நான் கொடுத்த பையனை கொண்டு வா அப்படின்னா கொண்டு வர்றாரு. இப்போ கிடத்தி கைகாலை கட்டி அந்த பையனை மேடையில் வச்சு கத்தி எடுக்கிறாரு. அப்போ ஆண்டவர் பேசுறாரு, நிறுத்து, பிள்ளையாண்டான் மேல என்னத்தை போடாத, கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ எப்படி பிள்ளையோட நான் பெருசா, எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவர் நான் பெருசா, இல்ல நான் கொடுத்தது பெருசா நான் பெருசான்னு ஆண்டவர் அங்க ஒரு சோதனை வைக்கிறார். அல்லேலூயா. நான் பெருசா, நான் கொடுத்த பிள்ளை பெருசா, நான் பெருசா, நான் கொடுத்த பணம் பெருசா, சொத்து பெருசா, உறவு பெருசா, நான் பெருசா, நான் கொடுத்த உன் கணவன் பெருசா, நான் பெருசா, உன்னுடைய நான் கொடுத்த உன் மனைவி பெருசான்னு ஆண்டவர் சில நேரம் டெஸ்ட் வச்சு பார்ப்பார். அதுல ஒரு செய்றாரு, பிள்ளைய பள்ளி செலுத்துக்கு கத்தி எடுக்கிறாரு. ஆண்டவர் கையா போடாத, நிறுத்து அப்படி சொல்லி சொன்னாரு. நீ உன் பையன் என்ன கேட்டான்? ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டான். நீ என்ன சொன்ன? ஆட்டுக்குட்டியை யார் தருவான்? ஆண்டவர் தருவார்னு சொன்னேன். நான் சொல்றேன், நீ ஆட்டுக்குட்டி தான் வேணும்னு கேட்கிற. நான் சொல்றேன், ஆட்டுக்குட்டி அல்ல, உனக்கு ஆட்டு கடாவே தருகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நீ ஆட்டுக்குட்டிக்காக அலைஞ்சு திரிகிற, ஒரு சின்ன காரியத்துக்காக நீ அலைஞ்சு திரிகிற. நான் பெரிய நல்லது வச்சிருக்கிறேன், பெரிய எதிர்காலம் வச்சிருக்கிறேன். நீ நினைச்சு பார்க்க முடியாத நல்லது நன்மைகளை நான் உனக்கு வைத்திருக்கிறேங்கிறாரு. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ நினைச்சு பார்க்க முடியாத நல்லது உன் வாழ்க்கையில நடக்க போகிறது, நன்மைகள் உனக்கு கிடைக்க போகிறது. ஏன்னு கேட்டா, நீங்க ஆடு மாடுகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க கிராமப்புறத்தில். நீ ஒரு சில இடத்துல வளர்த்துருக்கவும் செய்வீங்க. பாருங்க, மந்தை வச்சிருக்கிறவங்க குறைஞ்சது ஒரு 50 ஆடு 1 அல்லது 2 கடா மட்டும்தான் வச்சிருப்பாங்க, ஆட்டு கடா. அப்போ ஆண்டவர் ஆட்டு கடாவை தர்றேன்னு சொல்றாருன்னு என்ன அர்த்தம்? நீங்க கேட்டது ஒரு ஆட்டு குட்டி. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கடாவே நான் தர்றேன்னு என்ன அர்த்தம்? ஒரு மந்தைக்கு ஒரு கடா சமம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குட்டி அல்ல, ஒரு திரள் மந்தையை நான் உனக்கு தர போறேன். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ நினைச்சது 1 மடங்கு, அவர் கொடுக்க போகிறது 1000 மடங்கு. அது எதுவா இருந்தாலும் கர்த்தர் செய்கிறார், அது எதுவா இருந்தாலும் கர்த்தர் செய்வார். இதை நீ நம்பு. இந்த காலை வேளையில, இந்த நல்ல சுத்திர பகல் காலத்துல ஆண்டவர் சொல்றார், நம்புங்கிறாரு, நம்புங்கிறாரு. ஒரு வீட்டுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், சுத்திர ஒரு வேலைக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒரு சின்ன காரியத்துல நீ கஷ்டப்படலாம், அதை 100 மடங்கு 1000 மடங்கு நான் திருப்பி தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னு சொன்னா, அந்த 14ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொல்லப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இதுவரைக்கும் நீ நான் அதை செய்யணும், நான் இதை செய்யணும்னு ஓடிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ எதையும் செய்ய வேணாம், என்னை மட்டும் நோக்கி பாரு, என்கிட்ட கேளு. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொல்லப்படும். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், உன் காரியம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உன்னுடைய எல்லா காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட விட்டு கொடுங்கிறார் ஆண்டவர். என் கையில விடு, நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் இதுக்காக கவலைப்பட்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவர் பார்த்து கொள்ளுவார் எல்லாவற்றையும். நீ இழந்து போனதையும் நான் பார்த்துக்கிறேன், அதை எப்படி சரி பண்றேன்னு. நீ அழிந்து போனதையும் நான் பார்த்துக்கிறேன். சோத்திரம். நீ இருக்கிறதையும் நான் பார்த்துக்கிறேன், எப்படி அதை பெருக பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும்னு. அதோடு கூட அல்லாம அவர் சொல்றார் பாருங்க,
சங்கீதம் 138:8 ஒரு வாசிக்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு வாக்கு கொடுக்குற இந்த 2025 உனக்காக எல்லாத்தையும் நான் செய்வேன், உனக்காக எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. 4-5 மாதத்துக்குள்ளே கர்த்தர் இந்த 24 வரைக்கும் நீங்கள் இழந்தது, விட்டது, ஒன்றுமில்லாமல் போனது எல்லாத்தையும் இந்த 4-5 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பாரு. அதை நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. உனக்காக எல்லாத்தையும் நான் செய்வேங்கிறாரு. உனக்காக நான் எல்லாத்தையும் செய்யறேங்கிறாரு. உனக்காக எல்லாத்தையும் நான் செய்யறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என் கையில விட்டு இவ்வளவு காலம் நடக்காதத இந்த 5-6 மாதத்துக்குள்ள எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிக்கிறேங்கிறாரு. எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்றாரு. செஞ்சு முடிக்கிறது மாத்திரமல்ல, அடுத்த 6 மாசம் உனக்கு ஆடலும் பாடலும் கொண்டாட்டமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதை நினைச்சு நீ கொண்டாடுவ. கர்த்தர் சொல்றாரு, இந்த 6 மாதத்துக்குள்ள கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்காக செஞ்சு முடிப்பாரு. உனக்காக செஞ்சு முடிப்பாரு. உனக்காக எல்லாத்தையும் பார்த்துக்குருவாரு. எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பாரு. அடுத்த 6 மாதத்துல நீ கொண்டாடி கர்த்தரை துதித்து ஆரவாரம் பண்ணுவாய். ஆரவாரம் பண்ணி கொண்டிருப்பாய். துதித்து அக்களித்து மகிழ்ந்து பாடிக்கொண்டிருப்பாய். என் இருதயம் என் நேசருக்குள் களி கூறுகிறது என்று சொல்லுவார். கெம்பீரித்து பாடுகிறது என்று சொல்லுவார். சொல்றீங்க. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக்குருவார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்ச, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிஞ்சபடியினால ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. இப்போ 17ஆவது வசனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம். 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், அதாவது உன் சத்துருக்களின் வாசல்களையும் உன் சத்துருக்களின் எல்லையும் உன் சத்துருக்களின் ஆசீர்வாதமும் உன் சத்துருக்களின் மேன்மையும் உன் சத்துருக்களுடைய எல்லாவற்றையும் உனக்கு சத்துருவா எதிரியா இருப்பாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் உன் கையில கொண்டு வந்து கொடுப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவ கூட இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கி உன் கையில நான் கொடுப்பேன். கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் உன் கையில கொடுப்பேன். உனக்கு விரோதமா எழும்பி உன்னை எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தி உன்னை கஷ்டப்படுத்தி உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கி உன்னை இல்லாமல் போகணும்னு நினைச்சு உனக்காக விரோதமாக சதித்திட்டங்களை தீட்டி உனக்குரிய எல்லாத்தையும் ஒரு அட்டை பூச்சி போல ரத்தத்தை உரிகிறது போல உன் கண்ணீரை, உன் வேர்வையை, உன்னுடைய உழைப்பை எல்லாத்தையும் உரிஞ்ச விட்டு எல்லாத்தையும் திருப்பி பிடிங்கி கொடுப்பேங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அதோடு கூட விடாம 18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சபடியினால பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சனால உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததிக்குள்ளதான், உன் குடும்பம் மூலம்தான், உன் பிள்ளைங்க மூலம்தான், உன்னுடைய வம்சத்தின் மூலம்தான் உன் உறவுகள், உன் நண்பர்கள், உன் சொந்தங்கள், உனக்கு வேண்டப்பட்டவங்க, உங்க ஊரு எல்லாமே உங்க மூலம், உங்க குடும்பத்தின் மூலம் உங்க ஊருக்கு பெரிய பேரு உங்க மூலம் தான் வரப்போகுது. இன்னாரு இந்த ஊருக்காராங்க அப்படிங்கலாம், அவங்க இந்த ஊராங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்க மூலம் உங்க ஊருக்கும் உங்க ஜனத்துக்கும் உங்க உறவுக்கும் ஒரு பெரிய பேரு உண்டாக போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க ஊருக்கே ஒரு பெருமை வரப்போகுது. நீங்க இருக்கிற ஏரியாவுக்கு, நீங்க இருக்கிற தாலுகாவுக்கு, நீங்க இருக்கிற பட்டணத்துக்கு ஒரு பெருமை வரப்போகிறது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களை அவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார். இது ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாமே நான் செய்வேன், என்னைய நம்பு அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் ஒன்னே ஒன்று வாக்கு கொடுக்குற உத்தரவாதம் ஆணையிட்டாராம். யார் மேல? அங்க என்ன சொல்றாரு? ஆணையிட்டார்னு உங்களுக்கு புரியல. என் மேல சத்தியமா சொல்றேன். யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரு, என் மேல சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் இந்த வருஷத்துல செஞ்சு முடிச்சிருவேன். நல்லா கையை தட்டி சொல்றேன்.
வேற யாரு மேல இல்ல, என்னை விட பெரிய ஆள் இந்த உலகத்தில் இல்ல, இந்த பூமியோட இந்த வானத்தோட எதை விட யாரும் பெரியவங்க இல்ல. அதனால சொல்றேன், நீ நம்பும்படியா சொல்றேன், இன்னும் நம்பிக்கையா ஏமாற சத்தியமா சொல்றேன், நான் ஒன்னு ஆசீர்வதிக்கிறத, தலைநிமிர்ந்து நடக்கிறத, அந்த ஊரெல்லாம் ஒன் பின்னாடி நிற்கிறத, அந்த தேசங்கள் பட்டணங்கள் ஊர்கள் உன் பின்னாடி வந்து நிற்பாங்க, ஜனங்கள் உன் பின்னாடி நிற்பாங்க, அதிகாரி உன் பின்னாடி நிற்பாங்க, அரசியல்வாதி உன் பின்னாடி வந்து நிற்பாங்க, உயர்ந்த மனிதர்களும் உயர்ந்த குலத்தாரும் உயர்ந்த கோத்திரத்தாரும் உன் பின்னாடி வந்து நிற்பாங்க. அது நான் செய்வேன், நம்பு, என் மேல சத்தியமா சொல்றேன் ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுக்கு மேல ஆண்டவர் என்ன உனக்கு நம்பிக்கை வரணும்னு ஆண்டவர் கேட்கிறார். இதுக்கு மேல நம்பிக்கை வரணும், நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன செய்யணும்? நான் சொல்லும் ஊர் சொல்லும். இவங்க இயேசு கோயிலுக்கு போனான்னு சொன்னவங்க, இவங்க இயேசு கோயிலுக்கு போனதுனால தான் இந்த ஊர் உருப்பிட்டுச்சுன்னு சொல்லணும். இந்த ஊர் மாறினதுக்கு காரணம் இவங்க தாங்க. இந்த ஊர் ஜனம் வாழ்றதுக்கு காரணம் இவங்க தாங்க. இவங்க குடும்பம் வம்சம் விருத்தி அடைஞ்சது காரணம் சாபம் இருந்துச்சு. அநேகர் உயிர் இழந்தாங்க, அநேகர் மடிஞ்சு போனாங்க காரணம் இல்லாம. அநேக சாபங்கள் இருந்துச்சு, எங்க போயும் முறிக்க முடியல. இந்த வம்சத்துக்கு விமோச்சனம் இவங்க மூலம் தான் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நல்ல கையை தட்டி கத்திரி சொல்றாங்க, உன் வம்சத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் குலத்துக்கும் உன் கோத்திரத்துக்கும் உன் ஊருக்கும் உங்க மூலம் தான் கர்த்தர் விமோச்சனத்தை கொண்டு வர போகிறாரு. உங்க மூலம் தான் ஆண்டவர் இறங்கி வந்து கிரியை செய்ய போகிறாரு. உங்க மூலம் தான் நல்லது நடக்க போகுது. அந்த ஊருக்கு பேர் உண்டாகும். ஊருக்கு உத்தமன் என்று ஒன்ன சொல்ல வைப்பாரு, ஊருக்குள்ள நல்லவன் என்று சொல்ல வைப்பாங்க, ஊரிலேயே உசந்தவன் ஒன்ன சொல்ல வைப்பாங்க, ஊரில் மதிப்பு உள்ளவர்கள் சொல்லுவாங்க. உங்களை உங்க பிள்ளைகளை பார்த்து கையை கட்டி நிற்பாங்க, கையை கட்டி நிற்பாங்க, கையை கட்டி மரியாதை கொடுப்பாங்க, கையை குப்பி வணங்கி மரியாதை கொடுப்பாங்க. சொல்றீங்க, அப்படிப்பட்ட பேர் புகழை உங்களுக்காக வச்சிருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற நிலைமை நினைச்சு நீங்க அழாத, புலம்பாதி, கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னத தேவனுடைய ஆசீர்வாதம் என்னங்கிறத ஆபிரகாமுக்கு இந்த மெல்கிசேதேக்கு சொல்றாரு. சொன்னது அங்க சுருக்கமா சொன்னது, விலாவரி அங்க எழுதி வைக்கல. அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் தன்னுடைய மகனாகி ஈசாக்க என்ன செய்யறாரு, வச்சு இந்த உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லி மகனை ஆசீர்வதிக்கிறாரு. அவருடைய மகன் அவருக்கு பிறந்த பையனை, அதாவது இவருடைய பேரனுக்கு அவங்க மகன் என்ன தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்றாரு. இந்த உன்னத தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன, இதுக்கு ஈடு என உலகத்துல இல்லவே இல்லை. இந்த ஆசீர்வாதம் இருந்தா போதும், இந்த உலகம் முழு உலகமும் உங்க காலின் கீழே வந்து கிடக்கும். அல்லேலூயா. முழு உலகமும் உங்க காலின் கீழே வந்து கிடக்கும். அல்லேலூயா. ஒரு சாதாரண மனிதனாய், ஒரு ஃபுட்பால் பிளேயராய் இருந்த ஒரு ஊழியக்காரர், டாக்டர் பில்லி கிரஹாம்ங்கிற ஊழியக்காரர், ஒரு சாதாரண ஃபுட்பால் பிளேயர், ஒரு வசதியான குடும்பத்தில் வாழ்ந்த மனுஷன். அப்படிப்பட்ட வாழ்ந்தவனை ஆண்டவர் ஒரு நாள் பேசினார். நீ என் ஊழியத்துக்கு வா, என் ஊழியக்காரனா மாறு, எனக்குன்னு சேவை செய்யன்னு சொன்னாரு. ஆண்டவர் பேசுனது கேட்டு ஒப்பு கொடுத்து வந்தார். வந்த உடனே ஆண்டவர் அவர் ஊழியக்காரனை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. பயன்படுத்துறது மாத்திரமில்லை, அவர் மூலம் அமெரிக்க அதிபர்கள், அமெரிக்க நாட்டுடைய தலைவர், அமெரிக்க நாட்டுக்கே தலைவர், அமெரிக்க நாடு தான் முழு உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது. ரொம்ப காலமா முழு உலகத்தையும் நடக்கிற காரியங்கள் அதுதான் கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த அமெரிக்கா நாட்டுக்கு 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 அல்ல பல பிரசிடண்டுகளை. நம்ம நாட்டுக்கு தலைவர் யாருங்க? பிரதமர் மோடி ஐயா. இந்த முழு நாட்டுக்கு அவர் தலைவர். அப்படிப்பட்ட தலைவரை, அது போல நிறைய தலைவரை பதவி ஏற்கும் பொழுது இவர் கையை வச்சு அவங்களுக்கு ஜெபம் பண்ணார். ஒரு சாதாரண ஃபுட்பால் பிளேயர், எங்கோ ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவர், ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஊழியக்காரனை வந்தார். ஒரு தலைவர் அல்ல, 2 தலைவர் இல்லை, 3 தலைவர் இல்லை, நிறைய தலைவர்களை இவர் ஆசீர்வாதம் பண்ணினாரு. இவர் பிளஸ் பண்ணி பதவி ஏற்றாங்களாம். அதோடு கூட நிக்கல. இன்னைக்கு ட்ரம்ப் இருக்கிறார். ட்ரம்ப் அவர் அமெரிக்காவின் அதிபர், பதவி ஏற்றிருக்கிறார். இந்த மாசத்துல பதவி ஏற்றாரு அமெரிக்கா. இப்போ அவர் இறந்துட்டாரு, பில்லி கிரஹாம் ஐயா இறந்துட்டாரு. இப்போ அவருடைய பையன் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க தலைவரை
அவர் பிளஸ் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி தான் பதவி ஏற்க வச்சாங்க. உன் தலையை மட்டும் இல்ல, உன் பிள்ளைகளுடைய தலையும், உன் பிள்ளைகளுடைய தலையை மட்டும் இல்ல, உன்னுடைய பேர பிள்ளைகளின் தலையும், வம்சங்களை தலை நிமிர வைப்பேன், தலை உயர வைப்பேன். நாடும் தேசமும் உன்னையும் உன் பிள்ளைகளையும், அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் தேசமும் பட்டணமும் ஜனங்களும் உன்னையும் உன் பிள்ளையும் உன் பேர பிள்ளையும் உன் வம்சத்தில் தேடி வந்து நிற்பாங்க. நம்முட நல்ல கருங்களை தட்டுங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆளா இருப்பாங்க, அந்த அளவுக்கு பெரிய ஆளா இருப்பாங்க. அவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல உங்களை தூக்கி வைக்கிறது கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை பேரனுக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 28, 29 வசனத்தில் அந்த உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. என்ன ஆசீர்வாதம் நான் சொல்கிறேன். 2 விதமான ஆசீர்வாதம். நீங்கள் ஆதியாகமம் 14 சோதரம் 19 நீங்கள் வாசப்போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர்னு படித்தோம். அவர் ஆசீர்வாதம் கொடுத்தார் இந்த ஆபிரகாமுக்கு. அவர் சொல்றாரு, வானத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னார். வானத்தில் ஆசீர்வாதம், பூமியினுடைய ஆசீர்வாதம் நான் உனக்கு தருவேன்னு சொன்னார். இங்கே அந்த ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லுது. இதை மாத்திரம் நம்ம வாசித்து சுருக்கமாய் சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் 28. வானத்து பணியை மூலம் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 55வது அதிகாரத்துல 10-11 வசனம் சொல்லுது. வானத்திலிருந்து வர்ற பணி என்னன்னா ஆண்டவருடைய வாக்குக்கு அடையாளமா இருக்குதான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்குதான். ஆண்டவருடைய வாக்கு, அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல வானத்தின் ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு என் வார்த்தையை வாரம் தவறாம வந்து சபைக்கு வந்து கூட்டம் வைக்கும் போதெல்லாம் நீ வந்து என் வார்த்தையை கேட்க ஆரம்பி. என் வார்த்தை உனக்கு வர வர, என் வாக்கு உனக்கு வர வர, என்னுடைய வாக்கு தத்துவம் உனக்கு வர 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 நீ ஆசீர்வதிக்கப்படுவங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு வாக்கு முதல்ல வரும். அப்படி வரும் பொழுது ஆண்டவர் என்ன விதமான ஆசீர்வாதம் தர்றாரு? பூமியில் உள்ள 9 விதமான ஆசீர்வாதத்தை தருவாராம். இந்த பூமியில் இருக்கிற 9 விதமான ஆசீர்வாதம். 1, பூமியின் கொழுமை. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் கொழுமையை, இந்த உலகத்திலேயே இருக்கிற கொழுமையானது, சிறந்தது, நல்லது எல்லாம் ஒன்றை தேடி வரும். அல்லேலூயா. அது உடையா இருந்தாலும் சிறந்த உடை, சாப்பாடா இருந்தாலும் சிறந்த சாப்பாடு, நீ வாகனமா இருந்தாலும் சிறந்த வாகனம், வீடா இருந்தாலும் சிறந்தது, தோட்டமா இருந்தாலும் அது சிறந்தது, உனக்கு இருக்கிற பாத்திரமா இருந்தாலும் சிறந்தது, எதுவா இருந்தாலும் உனக்கு சிறந்ததை தருவாராம். நீ வார வாரம் ஆண்டவருடைய வார்த்தையை வந்து கேட்டு இடநாள் ஜெபங்கள் வசனம் போதிக்கும் போது அந்த கூட்டங்களுக்கெல்லாம் நீ வந்து அவர் வார்த்தையை வானத்து பணி போல வர்ற அவர் வார்த்தையை நீ கேட்க 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 உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன்னுடைய பிள்ளைகளுக்கு உனக்கு சிறந்தது மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். சிறந்ததை தான் கொடுப்பாரு, குறைஞ்சதை கொடுக்க மாட்டார். மலிவானதை உனக்கு நீ கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லியிருக்குது? மிகுந்த தானியத்தை தருவாராம். இதுவரைக்கும் நீ பட்டினி பசியா இருந்திருக்கலாம், அளவு சாப்பாடா இருந்திருக்கலாம், அரிசிகள், பருப்பு, காய்கறிகள் எல்லாம் அளவா தான் இருந்திருக்கும். அந்த நேரத்துக்கு தான் வாங்கியிருப்ப 2 கிலோ, 5 கிலோ, 1 கிலோ, இப்படி நீ கொஞ்சம் கொஞ்சமா வாங்கித்தான் உன்னுடைய குடும்பத்தை நீ நடத்தி கொண்டு இருந்திருப்பாய். ஆண்டவர் சொல்றாரு, இனி உன்னிடத்தில் மிகுந்தது உண்டாயிருக்கும். சிறந்தது கொடுப்பாரு, நிறைஞ்சிருக்கும். எப்ப பார்த்தாலும் உனக்கு நிறைஞ்சிருக்கும். நல்ல கையெழுத்து அதுக்கு அளவில்லாம இருக்கும். யார் வந்து உங்ககிட்ட கேட்டாலும், எது வந்து உங்ககிட்ட கேட்டாலும், அந்த தானியம், அந்த அரிசி, அந்த பருப்பு, அந்த காய்கறி, அந்த மசால் சாமான் எதுனாலும் உங்ககிட்ட எப்பொழுதுமே திரளா இருக்கும். அளவு இல்லாம கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு எப்பயும் கொடுக்குற அளவு உங்க கையில் இருக்கும். என்கிட்ட இல்லைன்னு நீ சொல்ல மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? பணம் என்கிட்ட இல்லை, பொருள் என்கிட்ட இல்லை, கை அப்படி சொல்ல மாட்டீங்க. அப்படி நான் ஆசீர்வாதம். அடுத்து திராட்சை ரசத்தையும் அவர் என்ன செய்வார்? தருவார். திராட்சை ரசம்னா ஆண்டவர் உங்களுக்கு சிறந்ததை இந்த வருஷத்துல கொடுப்பாரு. இந்த வருஷத்துல உங்களுக்கு கொடுக்க போறாரு, சிறந்ததை கொடுப்பாரு. அதுவும் சிறந்ததா இருக்கிறனால கொஞ்சமா இல்லை,
சிறந்ததை நல்லதை விலை உயர்ந்ததை கொடுப்பாரு. அது அளவில்லாம உங்களுக்கு கொடுப்பாரு. அதை கொடுக்கறதுனால உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கும், உங்க வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் இருக்கும். சொல்ல முடியாத சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவேன்னு சொல்லுகிறார். அடுத்த ஆசீர்வாதம், ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள். இதுவரைக்கும் உன்னை அடிமைப்படுத்தி, இதுவரைக்கும் உன்னை கஷ்டப்படுத்தி, இதுவரைக்கும் உன்னை வேலை வாங்கி, இதுவரைக்கும் உன்னை அற்பமா நடத்தினாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கீழே அடிமையா இருந்து கஷ்டப்பட்டு கையை கட்டி கண்ணீர் ஒடிச்சு இருந்த உன்னை ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள நீ ஆள ஆரம்பிப்ப, அவங்க உன் கீழே வர ஆரம்பிப்பாங்க. உனக்கு மேல நின்னவங்க, உன்னை அடிமைப்படுத்தி துன்புறுத்தினவங்க, நாள் வருது அவங்க உன் கீழே கையை கட்டி நிக்க போறாங்க, உன்கிட்ட கையேந்தி வந்து நிக்க போறாங்க. ஏன்னா சிறந்ததை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறாரு, ஆமா அளவிட முடியாத உனக்கு கொடுக்க போறாரு. அப்ப நீ சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்க போறிய, அதனால உன்னை வந்து சேவிப்பாங்க, உன் கீழே வந்து நிற்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உனக்கு சம்பளம் கொடுத்தவங்க, உனக்கு கடன் கொடுத்தவங்க, உனக்கு உதவி செஞ்சவங்க உன்கிட்ட வந்து நிக்க போறாங்க இந்த வருஷத்துல இருந்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல பாருங்க, அடுத்ததா வாசிங்க. ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். பல தேசத்தின் மக்கள், பல ஊர்களின் மக்கள், பல பட்டணத்தோடைய மக்கள் உன்னை அறிஞ்சு உன்னை தேடி வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை தேடி வருவாங்க. இது எப்படி நடக்கும்? ஏசப்பாவால எல்லாமே முடியும். அல்லேலூயா. ஜாதி ஜனங்க, பட்டணத்தில் உள்ள ஜனங்க உன் பேரை கேள்விப்படுவாங்க, உன்னை பற்றி கேள்விப்படுவாங்க, உங்களை தேடி வருவாங்க. அன்னைக்கு இவங்கெல்லாம் என்னை தேடி வருவாங்களா, இவங்கெல்லாம் என்னை மதிப்பாங்களா, இவங்கெல்லாம் ஒரு மனுஷனை நினைப்பாங்களான்னு ஏங்கின ஜனங்களும் ஏங்கின கூட்டமும் உங்களை தேடி வரும். ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரு. தயவு செய்து எங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து எங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை எங்களுக்கு சொல்லுங்க. தயவு செய்து இந்தாங்க ஒரு உதவி வச்சுக்கோங்க, இந்தாங்க தயவு செய்து ஒரு பரிசு வச்சுக்கோங்க அப்படின்னு உங்களை அற்பமா பார்த்தவங்க, உங்களுக்கு கேவலமா ஏளனமா பார்த்தவங்க உங்க பேரை கேட்டு, உங்க ஊரை கேட்டு, உங்க அட்ரஸை கேட்டு தேடி வந்து உங்ககிட்ட வந்து குவிப்பாங்க, உங்ககிட்ட வந்து கொட்டுவாங்க, உங்ககிட்ட வந்து சேர்ப்பாங்க. பட்சிக்கிறவனிடத்துல பச்சனத்தையும் பலவானிடத்துல மதுரத்தை கத்தர் உண்டு பண்ணுகிற தெய்வம் உன்னை பட்சித்து அழித்தவர்கள் உன்னை தேடி வந்து குவிப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, பல தேச ஜனங்கள் வந்துட்ட வந்து கையை கூப்பி கும்பிட்டு எனக்காக வேண்டிக்கோங்க, எனக்காக நல்ல வார்த்தையை நல்ல வாக்கு சொல்லுங்க, ஆண்டவர் வார்த்தையை நல்ல வார்த்தையை சொல்லுங்கன்னு கையை கூப்பி நிற்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததை வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதரருக்கு எஜமான் என்று சொன்னா இனி நீ வேலைக்காரனா இருக்க மாட்டாய், இனி எஜமானாய் நீ இருக்க போற. இனி வேலைக்காரன் கிடையாது, இனி நீ ஓனர். உனக்கு ஆண்டவர் பிசினஸை கொடுப்பாரு இந்த வருஷத்துல. நல்ல கரங்களை பண்ணுங்க. உங்களுக்கு பிசினஸை கொடுப்பாரு, தொழிலை சொந்தமா ஆரம்பிக்க வைப்பாரு, தொழிலை சொந்தமா ஆரம்பிக்க வைப்பாரு, தொழிலை சொந்தமா ஆரம்பிக்க வைப்பாரு, வச்சு தொழிலை பெருக வைப்பாரு. அந்த தொழில நிறைய வேலைக்காரங்க வந்து உங்ககிட்ட வேலை செய்வாங்க. சொந்தமா உனக்கு ஒரு தொழில் இருக்குது, சொந்தமா உனக்கு ஒரு திறமை இருக்குது, அதுல வேலையை கொடுப்பேன், அதுல தொழிலை கொடுப்பேன், நீ எஜமானா இருப்ப. உன் கையில இருந்து சம்பளம் போக போகுது, உன் கையில இருந்து சம்பளம் போக போகுது, உன் கையில இருந்து சம்பளம் போக போகுது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்தவ ஜனங்களே, கிறிஸ்தவ பிள்ளைகளே, ஏசப்பா இந்த ஜனமே சொன்னாங்க, கிறிஸ்தவ ஜனங்களும் உங்களை தேடி வந்து நிற்க போறாங்க. ஏசப்பா பிள்ளைகளும் உங்களை தேடி வருவாங்க. உங்க குடும்பம் மட்டும் இல்லை, ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்ட தேடுகிற ஏசப்பா பிள்ளைகளும் உங்களை தேடி வருவாங்க. அதாவது சகோதரருக்குன்னா விசுவாசிகள் உங்களை தேடி வருவாங்க. இந்த சபை அந்த சபை இல்லை, எல்லா ஆவிக்குரிய சபை, எல்லா ஏசப்பா பிள்ளைங்க எல்லாம் உன்னை தேடி வருவாங்க. உன்னை தேடி கொண்டு வர வைப்பாரு.
ஸ்தாபனம் உன்னை தேடி வரும். நிறைய ஸ்தாபனங்கள் உங்களை தேடி வரும். உங்கள்கிட்ட வல்லம் இருக்குது, உங்கள்கிட்ட வரம் இருக்குது, உங்கள்கிட்ட அபிஷேகம் இருக்குது. எங்கள் ஸ்தாபனத்துக்கு வாங்க, எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் ஜனத்துக்கு பிரசங்கம் பண்ணுங்க, எங்கள் ஜனத்துக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்லுங்கள், எங்கள் ஜனத்துக்கு சுகத்தை வாங்கி கொடுங்க, எங்கள் ஜனத்துக்கு பிசாசிலிருந்து விடுதலை வாங்கி கொடுங்க, எங்கள் ஜனத்துக்கு நல்ல தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லுங்கள். எங்கள் சபைக்குரிய எதிர்காலம், எங்கள் குடும்பத்துக்குரிய எதிர்காலம், எங்கள் ஊழியத்துக்குரிய எதிர்காலத்தை உங்க வாயிலிருந்து சொல்லுங்க. ஆண்டவர் வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு போங்க. ஆண்டவருடைய அபிஷேகத்தை கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வச்சத அனாயிட்டிங்க, வல்லமைய வரங்களை கொடுங்க. சாபனங்கள் பாகுபாடற்று எல்லா சாமான்களும் உங்களை கூப்பிட ஆரம்பிக்கும். உங்களை தேடி வரும். எல்லாத்துக்கும் உங்களை தலைவரை கர்த்தர் மாற்றுவார். எல்லா ஸ்தாபனங்களுக்கெல்லாம் ஸ்தாபனமாய் கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். ஸ்தாபன தலைவர்களுக்கெல்லாம் உன்னை தலைவராய் கர்த்தர் மாற்றப் போகிறார். நிறைய தேசங்களும் ஜனங்களும் பட்டணங்களும் இதில் உள்ள ஏசப்பாவை அறிந்த ஜனங்கள் உங்களை தேடி வர போகிறாங்க. ஊழியக்காரங்க தேடி வருவாங்க. தலைவர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள் தேடி, பிஷப்மார்கள் தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. ஆமாம், ரெவரண்டுகள் உங்களை தேடி வருவாங்க. ஆவிக்குரிய தலைவர்கள் உங்களை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. அதோடு கூட அல்லாமல் அடுத்து வாசிங்க. உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள்னு சொன்னா உங்க இரத்த சொந்தம், உங்க குடும்பம், உங்க உறவு உங்ககிட்ட கை நீட்டி பேசவே மாட்டார்கள். கையை கட்டி தான் உங்களுக்கு முன்னாடி நிற்பாங்க. கையை நீட்டி பேச மாட்டாங்க. எது நல்லதோ எது கெட்டதோ உங்ககிட்ட வந்து தான் நிற்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி நான் செஞ்சுக்கிறோம். நீங்கள் தான் எல்லாமே. நீங்கள் சொன்னால் சரி. உங்கள் வாக்கு கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்படி நான் செய்ய போகிறேன். ஆண்டவர் சொல்லாரு, உங்கள் வாக்கு தான் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை போல இருக்க போகுது. உங்கள் சொந்தத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையை போல இருக்க போகுது. ஒரு தொழில் தொடங்கினாலும், வேலை தொடங்கினாலும், வீடு கட்டினாலும், தோட்டம் வாங்கினாலும், துறவு வாங்கினாலும், பிள்ளைகளை படிக்க வைக்க போனாலும், ஆமசத்தில் நல்லதோ கெட்டதோ ஃபங்க்ஷனோ நல்ல ஏதாவது இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்கள் சொன்னதை நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் சொன்னால் நல்லதா இருக்கும். அதை தெய்வ வாக்கா இருக்கணும். நான் நம்புறேன்னு குடும்பம், உறவுகள், சொந்தம், பந்தம் வரும். எல்லாம் நல்லது கெட்டதில் உங்களை தான் முன்னாடி நிப்பாட்டி வைப்பாங்க. நீங்கள் சொன்ன இவங்க என்ன சொல்கிறாரோ, இவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நாங்கள் கேட்போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஆமி சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதோடு கூட எல்லாம் அடுத்தது வாசிக்கலாம். 8வது ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களை என்ன செய்வாராம்? உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்க, நீங்க போகிற இடம் வர இடத்துல இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் உற்று கவனித்து பார்த்து கொண்டே இருப்பாராம். உங்க காது கேட்காம நிறைய பேர் உங்களை முகத்துக்கு முன்னாடி நல்லவங்களா பேசிட்டு முகத்துக்கு பின்னாடி நிறைய எதோ பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல இருந்து உன்னை பத்தி அவங்க நல்லதா பேசினா அவங்களுக்கு நல்லது நடக்கும். உன்னை பற்றி தவறானது, இல்லாதது, பொல்லாதது எதை பேசினாங்களோ அதை அப்படியே திரும்பி அவங்க குடும்பத்தில் நடக்க வைப்பேன். சுற்றி நான் கவனித்து பார்க்குறேன். உன்னை சபிக்கிறவங்களை நான் சபிப்பேன். உன் காது கேட்காம உன் முதுகுக்கு பின்னாடி உனக்கு தெரியாம எத்தனையோ சாபத்தை போடலாம், எத்தனையோ கேலி கிண்டலை பண்ணலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்காம இருக்கலாம், நீ கேட்காம இருக்கலாம், உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உன்னுடைய அப்பா, உன்னுடைய ஆண்டவர், உன்னுடைய தகப்பன் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். சாபம் போட்டானா அது உடனே அவர்களுக்கு வந்து பழித்து விடும். அப்ப இன்னாரை இப்படி தெரியாம அவங்களுக்கு தெரியாம தான் பேசினேன், ஆனா அது எனக்கு திரும்பி வந்துருச்சு. ஐயோ, நான் உங்களை இப்படி பேசியிருந்தேன், அதனாலதான் எனக்கு இப்படி நடந்துருச்சு. அது உங்களுக்கு கூட தெரியாது. நான் எனக்கு தானே பேசிக்கிட்டேன், என் வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனா அது எனக்கே திரும்ப வந்து பழிச்சிருச்சு. தயவு செய்து எனக்கா ஜெபம் பண்ணுங்க, தயவு செய்து எனக்கா வேண்டிக்குங்க. உங்க ஆண்டவர் எனக்கு நல்லது செய்யட்டும். இந்த சாபம் போகட்டும், இந்த வியாதி போகட்டும், இந்த கஷ்டம் போகட்டும், இந்த வேதனை போகட்டும், இந்த சங்கடங்கள் போகணும்னா தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. இனிமே ஒரு வார்த்தை உங்களை குறிச்சு கெட்டதா ஒரு வார்த்தை வாயிலிருந்து தூக்கத்துல கூட வராதுன்னு சொல்லுவாங்க. அப்படி என்று சொன்னா கடைசிய ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பு. ஒண்ணுங்க, அந்த குடும்பத்தை பத்தி நீங்க நல்லது சொன்னீங்கன்னா, வாழ்த்துனீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருக்கணுமா? அந்த குடும்பத்தை வாழ்த்துங்க.
அவரை வாழ்த்துங்க, அவங்கள வாழ்த்துங்க, அந்த பிள்ளைய வாழ்த்துங்க, அவங்கள பற்றி நல்லதை பேசுங்க. அவங்கள குறித்து நல்லது பேசுனா நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அவங்கள குறித்து பொல்லாப்பு பேசுனா எனக்கு பொல்லாப்பு வந்துடும் அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல மாட்டாங்க, ஒரு குடும்பம் சொல்லாது, ஊரே சொல்லும். அல்லேலூயா. ஊரே சொல்லும். அந்த வீட்டை வாழ்த்துனா நாம் நல்லா இருப்போம். அந்த வீட்டுக்கு உதவியாக இருந்தால் நமக்கு உதவி கடவுளை செய்வார். அந்த வீட்டுக்கு நல்ல வாக்கு சொன்னவன் ஆசீர்வதிச்சா அவங்களோட நல்ல முறையில் உறவு, நல்ல அன்பா ஐக்கியமாக நட்பாக நாம் இருந்தால் நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது வரும். அவங்களுக்கு கெடுதல் சொன்னாலே நினச்சாலே நமக்கு கெடுதல் வந்துடுது. ஏன்னா அவங்க ஆண்டவர் அவங்க கூட எப்பவும் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் எப்பொழுதும் உன் பக்கத்தில், உன் வலது பக்கத்தில் நான் நிழல் மாதிரி உன் கூட எப்பயுமே இருப்பேங்கிறாரு. நல்ல கையை தட்டி சொல்றீங்க, நிழல் மாதிரி எப்பயும் கூடவே இருப்பேன், எப்பவும் கூடவே இருப்பேன், எப்பவும் கூடவே இருப்பேன். நீ எங்க போனாலும் உன் கூடவே தான் இருப்பேன், எங்க போனாலும் உன்னை விட்டு விலக மாட்டேன். அம்மா சோதரன், உன்னை விட்டு எப்பயும் விலக மாட்டேன், எப்பொழுதும் உன்னோட கூட இருப்பேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்லார், இந்த வருஷத்துல இந்த 25ல் நான் இது எல்லாம் செய்வேன், இதுக்கு நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காமிப்பேன். ஆண்டவர் சொல்லாரு, நான் உனக்கு நிரூபிச்சு காமிப்பேங்கிறார். இந்த வருஷத்துல நான் நிரூபிச்சு காமிப்பேன், நான் உன் கூட இருக்குங்கிறத நிரூபிச்சு காமிப்பேன், நான் உனக்கு நல்லது செய்யறேன்னு நிரூபிச்சு காமிப்பேன், நான் உனக்காக ஆண்டவரே இவர்களுக்காக எல்லாத்தையும் செய்யறாருன்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் கூப்பிட்டு சொல்லுவாங்க. நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்ட, எல்லாரும் ஒன்ன வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க, உன்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு, உன் வார்த்தையில் ஆண்டவர் இருக்கிறாரு, உன் ஜெபத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு, உன் வாயிலிருந்து வர்ற அத்தனை ஆண்டவருடைய வார்த்தையா இருக்குது நிரூபிப்பாங்க. நீங்க விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சிரிச்சுக்கிட்டே ஒன்று சொன்னீங்க, பயப்படாதுங்க, நல்ல வேலையா உங்க பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது சொல்லிட்டு நீங்க போனீங்க, உடனே ஒரு கவர்மெண்ட் வேலை என் பிள்ளைக்கு வந்துருச்சுங்க. எவ்வளவு பணம் கட்டணும், எவ்வளவு அதிகாரிகளை பார்த்தோம், யார் யார் காலை பிடிச்சி கஞ்சிடும் நடக்கல. உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை அப்படியே நடந்து என் குடும்பத்தின் தலையெழுத்தையே மாத்திருச்சு, என் வாழ்க்கையினுடைய தலையெழுத்தையே மாத்திருச்சு, என் பிள்ளைகளுடைய தலையெழுத்தையே மாத்திருச்சுங்க. நாம ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. அது உங்களுக்கு தெரியுதோ என்னமோ, எனக்கு தெரியுதுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நிரூபிச்சு காண்பிப்பார், உங்க மூலம் செஞ்சு காண்பிப்பார். ஆண்டவர் செய்வார், வாக்கு கொடுக்குற, பயப்படாதீங்க. இந்த 25 2025 எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எல்லாத்தையும் அவர் செய்து முடித்திருக்கிறார், எல்லாத்தையும் செய்து முடித்திருன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் பயப்படாதீங்க. ஆமை சுத்திரம் சந்தோஷத்தோட உங்கள் வீட்டுக்கு போங்க. அதிசயங்களும் அற்புதங்களும் நல்ல செய்திகளும் தொடர்ந்து உங்கள் காதுகளில் வந்து விழும். நல்ல நல்ல காரியங்கள் தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் சொன்னார், நல்ல காரியம் தான் உங்களுடைய காதில் வரும், நல்ல காரியம் தான் உங்களுக்கு நடக்க போகுது, நல்ல காரியம் தான், நல்லது தான் உங்களுக்கு கிடைக்க போகுது, நல்லது நடக்கும், நல்லது கேட்புங்க, நல்லது கிடைக்கும். உனக்கு ஒளிமயமான பிரகாசம் உள்ள வளமான நல்ல எதிர்காலம் தொடங்கி விட்டது என்று சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.